வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மிதுன ராசிக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உடல் நலத்திலும் மனநலத்திலும் கவனம் தேவை. முன்கோபம், எரிச்சல், அவசர குணம், சோம்பல், பிடிவாதம் இருக்கும். பிபி, எலும்பு, பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இறை வழிபாடு, யோகா, தியானம், உடற்பயிற்சி உதவி புரியும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். பெரிய பாதிப்புகள் வராது. விட்டு கொடுத்து செல்வது அவசியம். பேச்சினால் தொழில் செய்வோர் சுமாரான நிலையை அடைவார்கள். தனவரவு, பணப்புழக்கம் சுமாராக இருக்கும். சிலருக்கு நிலம், மனை வாங்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். மாத பிற்பகுதியில் தைரியம், தன்னம்பிக்கையில் முன்னேற்றம் ஏற்படும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். தம்பி, தங்கை மூலம் சிறு நன்மைகள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை நிகழும். அரசு மூலம் ஆதாயம் உண்டாகும். வீடு, வாகனம் வாங்கும் முயற்சி மாத பிற்பகுதியில் வெற்றி அடையும். வசதியான வீட்டிற்கு மாறி மகிழ்வீர்கள். தாயின் உடல்நலம் சீராகும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர் வழியில் நன்மைகள் கிடைக்கும். விவசாயம், கால்நடை வளர்ப்பு லாபம் தரும். அசௌகரியமான சூழல் வந்தாலும் திறமையாக சமாளிப்பீர்கள். குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தோருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் சந்தோஷமும் நன்மைகளும் நடைபெறும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் நல்ல லாபம் தரும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு பங்கு கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் பாராட்டும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். காதலில் வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கும். வேலை தேடுவோருக்கு தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். வேலையில் சிறு தடைகளும் சவால்களும் இருந்தாலும் சமாளிப்பீர்கள். வெளிநாடு, வெளிமாநில வழி தேடுவோருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். சிலர் கடன் பெற்று வீடு, வாகனம் வாங்குவீர்கள். எதிர்ப்புகள் இருந்தாலும் திறமையாக சமாளிப்பீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கு நிலவும். சிலருக்கு வழக்குகளை வெற்றி பெற்று கௌரவமும் பணவரவும் கிடைக்கும். திருமண முயற்சியில் சிறு தடைகள் இருக்கும். பொறுமை தேவை. கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். விட்டு கொடுத்து செல்வது மிக அவசியம். வியாபாரத்தில் எதிரிகளின் தொல்லை இருக்கும். இப்போது விரிவாக்கம் செய்ய வேண்டாம். வியாபார விஷயமாக வீண் அலைச்சல் ஏற்படும். நண்பர்கள், பங்குதாரர்களுடன் சிறு மன வருத்தம் தோன்றும். விட்டு கொடுத்து செல்வது மிக அவசியம். சாலையில் செல்லும் பொழுது கவனம் தேவை. அதிக வேகம் வேண்டாம். சிலருக்கு திடீர் பணவரவு ஏற்படும். அரசு வழியில் சிலருக்கு சிக்கல் வரும். சொந்த தொழில் சிறப்பாக நடைபெறும். நல்ல லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்து தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் நல்ல பதவிகள் பெறுவார்கள். தொண்டர்களின் ஆதரவு கிடைக்கும். அண்ணன், அக்காவுடன் சிறு கருத்து வேறுபாடு தோன்றும். நீண்ட நாள் முயற்சியில் சிறு தடைகள் இருக்கும். லாபம் சுமாராக வரும். விரயம் அதிகமாக இருக்கும். வீடு, வாகனம் வாங்குவது போன்ற சுப விரயங்கள் ஏற்படும். கணவன் மனைவி தாம்பத்திய உறவுநிலை சுமாராக இருக்கும். சிலர் வெளிநாடு, வெளிமாநில சுற்றுலா சென்று மகிழ்வீர்கள். பள்ளி மாணவர்கள் மாத பிற்பகுதியில் படிப்பில் முன்னேற்றம் காண்பார்கள். கல்லூரி மாணவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ஆராய்ச்சி மாணவர்கள் சிறு தடைகளை சந்திப்பார்கள். கலைஞர்கள், வங்கித்துறையினர் ஏற்றம் பெறுவார்கள். விவசாயம் முன்னேற்றம் அடையும். பெண்கள் நல்ல பலன்களை அடைவார்கள். ஆக மொத்தத்தில் மிதுன ராசிக்கு செப்டம்பர் மாத முற்பகுதியில் சிறு தடைகளும் சவால்களும் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் சாதனைகள் நிறைந்த மாதமாக இருக்கும் சிறப்பான மாதமாகும். மிருகசீரிஷம் நட்சத்திர நேயர்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திர நேயர்களுக்கு தொழிலில் ஏற்றம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திர நேயர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 6. சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும், வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மனையும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வர தடைகள் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நான் சொன்ன ராசி படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு படங்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.